நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில் பார்த்தா நம்ம எழில் வந்து சுடரோட கழுத்தில் தான் தாலி கட்டியிருக்காங்க. நம்ம சுடர் தான் எழிலுக்கு வந்து மனைவி அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கள் மண்டபத்தெலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மண்டபத்தில் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம மனோவும் அவங்க அப்பாவும் மயங்கி கிடக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா தடபுடலாக வந்து கல்யாண வேலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஐயர் வந்து சொல்கிறாரு, அதாவது நம்ம எழிலோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்தாங்கம்மா இதை கொண்டு போய் இந்த தாலியை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு பக்கம் பார்த்தா ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரவுடிங்க வேறு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு யாரா மணப்பொண்ணா வருவா, நம்ம பார்க்காம இன்றைக்கி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்களே சுடர் வந்து அவங்க அப்பாவோட பாதத்தை வந்து கழுவி விடுறாங்கல்ல. கழுவி விடும்போது பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் போடுறாங்க, அப்பா சாங்கெல்லாம் போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கழுவி முடிச்சுட்டு அவங்க போய் உட்காந்துருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாலி வந்து சாமி கும்பிட்ட பிறகு கொண்டு வந்து ஐயர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து வந்து அங்கே டக்குன்னு நம்ம மனோவோட ரூமை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த ஸ்ப்ரே மாதிரி அடிச்சிருந்தாங்களா, அதுலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. லேசாக அப்படியே எந்திரிச்சு அப்படியே தலையை பிடிச்சிட்டு எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்பா என்னப்பா ஆச்சு, என்னப்பா இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னம்மா எனக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம என்னம்மா இங்கே மயங்கி கிடக்கோம், என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்பா நம்ம இங்கே மயங்கி கிடக்கோம், ஆனால் அங்கே கல்யாண வேலையெல்லாம் தடப்போலாம் நடந்துக்கிட்டு இருக்குப்பா, வாங்கப்பா என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜன்னல் வழியாக தான் பார்க்குற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா அங்கனக்குள்ளே வந்து நம்ம எழில் பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே மனோவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அப்பா நான் இங்கே இருக்கேன்ப்பா, ஆனால் எழில் பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்காப்பா, நான் இங்கே இருந்தால் அந்த பொண்ணு யாருப்பா, ஏதோ ஒரு பொண்ணு வந்து சீட் பண்ணி வந்து எழில் வந்து கல்யாணம் பண்ண போகிறாப்பா, அதை வந்து தடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை வந்து அவங்களால திறக்கவே முடியல. அப்பா எங்கேப்பா போனால், இந்த செல்வி வந்து வெளியில் போனாலே ஏதோ சேலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் வரவே இல்லையே, நம்மளை உள்ளே வச்சுட்டு வர பூட்டிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஐயர் வேறு தாலி பிடிச்சிக்கிட்டு, இந்தாங்க தம்பி நேரம் ஆயிடுச்சு, தாலியை பொண்ணு கழுத்தில் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணு கழுத்தில் கட்டும்போது அந்த ரவுடிங்க வந்து உத்து கவனிக்காங்க. எப்படியாவது வந்து நம்ம ஃபேஸை வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் கடைசியில் நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து தெரியாத மாதிரி தாலி வந்து கட்டிடுறாரு. அதை பார்த்தோன்னே மனோவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அப்பா வேறு யாரோ வந்து எழில் கையால் தாலி வாங்கிட்டாங்கப்பா, நான் வாங்க வேண்டிய தாலிப்பா, அது இப்போ நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இருமா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த பொண்ணு யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. எப்பா இனிமேல் நடந்து என்னப்பா ஆக போகுது, எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் செல்வி வந்து வராங்க. செல்வி வெளியில் வந்தவொடனேயும் என்ன கதவை யாரோ தட்டுற மாதிரி கேட்குது, உள்ளே ஒரு சத்தமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது உள்ளே வந்து மனம் இருக்காங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இருக்கீங்க, அப்போ நாங்கள் உள்ளே இருக்கிறது யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏய் அதாண்டி எனக்கும் தெரியல, என்ன யாரடி உள்ளே வச்சு பூட்டினது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எனக்கு தெரியாதுமா, நானே வந்து இப்போ தான் வந்து பார்த்தேன், நீங்கள் தான் அங்கே இருக்கீங்கன்னு நினச்சிட்டு நான் இப்போ சும்மா அந்த பக்கம் வந்தேன், பார்த்தா நீங்கள் இங்கே இருக்கீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மனம் வந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மனவரைக்கு வந்து வேகமாக ஓடி போகிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அங்கிட்டு வந்து நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து சுடருக்கு வந்து நெத்தியில் குங்குமம் வச்சாங்க. குங்குமம் வச்சு முடித்த பிறகு வந்து அந்த ஐயர் வந்து சொல்கிறாரு, அதான் கல்யாணம் முடிஞ்சலமா, அந்த துணியை வந்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடுத்தோடனே பார்த்தா அது வந்து சுடர் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு, பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ரவுடிங்க பார்த்தோன்னே கிளம்பிட்டாங்க. நம்ம தேடி வந்த பொண்ணு வந்து இவ கிடையாதுடா, வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்கெல்லாம் போயிடுறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம். ஐயா சூப்பர், நமக்கு இனிமேல் வந்து அம்மாவை வரப்போகிறது வந்து சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியெல்லாம் பயங்கரமான ஹேப்பியில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு மணமேடைக்கு வந்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்தவொடனே நம்ம மனோவுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. சுடரை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரில. சுடர் பார்த்தியா, நீ சொன்ன மாதிரி அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சுடர் வந்து அந்த இடத்துல அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம எழில் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் பாட்டில் ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிட்டு கண்ணில் கண்ணீரோடு நின்றுக்கிட்டு இருக்கார். அசையாமல் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மனம் வந்து சுடரை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ ஆல்ரெடி வந்து என்கிட்ட சம்மந்தம் விட்டேல, இந்த கல்யாணத்தை வந்து நான் நிப்பாட்டியே தீருவேன், எழிலுக்கு வந்து நான் தான் வந்து மனைவியாக வரப்போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பல முறை சொன்னேன், ஆனால் நீ நினச்சதை வந்து சாதிச்சு காட்டிட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கிட்டு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, சுடரோட அப்பா சுப்பிரமணி இருக்கார்ல, அவர் வந்து எழில்கிட்ட சுடர்கிட்ட கேட்குறாங்க, அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க ஆச்சரியத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருமே ஷாக்காக இருக்காங்க. எல்லாருமே வந்து குழந்தைங்க மட்டும்தான் அந்த இடத்துல சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து
அடுத்து வந்து எப்பா இனிமேல் வந்து இவ கழுத்தில் வந்து இந்த தாலி தொங்கக்கூடாதுப்பா, இந்த தாலி வந்து என் கழுத்தில் தொங்க வேண்டியது, அது எப்படி அவள் கழுத்தில் தொங்கலாம், அது தொங்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை பிடிச்சி இழுத்து அக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம எழிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க, சுடர் சாரி மனம் கையெடு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி, எனக்கு வர வேண்டிய தாலியை அவள் கட்டியிருக்கா, நான் அந்த தாலி இன்னைக்கு பிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இத்தனை பேர் சாட்சியாக வந்து அக்கினிக்கு முன்னாடி வந்து என் மகன் வந்து இந்த தாலியை கட்டியிருக்கான், அப்படிங்கும்போது எப்படி நீ வந்து அந்த இதை எடுப்ப, தாலியை வந்து அப்போ ஒழுங்காக வந்து கையெடுத்துரு அப்படின்னு சொல்லி திட்டுருக்காங்க. ஆண்டி என்ன ஆண்டி, அவள் வந்து திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணியிருக்கா, அவளை நீங்கள் திட்டாமல் என்னையும் திட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறத கேளு, இப்போதே கையெடு அப்படின்னு சொன்னோடனே அவன் கையெடுத்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம சுடரோட உடம்புக்குள்ளேருந்து இந்துவோட ஆய் வந்து பிரிஞ்சு போயிடுது. போன உடனே சுடர் வந்து மயக்கம் போட்டுடுறாங்க. மயக்கம் போட்டவொடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. என்னடா மயக்கம் போட்டால் தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் அங்கேருந்து மக்கள் எல்லாம் தூக்கிட்டு டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் வந்துடுது. ஆம்புலன்ஸ் வந்தோடனே நம்ம சுடர் இருக்காங்கல்ல, சுடரை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ராமையா தான் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி வழி அனுப்பி வச்சுட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள மனவரையில் வந்து நம்ம மனோவுக்கு வந்து என்ன தெரியுன்னு என்ன பண்ணுறேனே தெரில, மண்டையை அப்படியே பிச்சுக்கிடலாம் போல் இருக்குது, அப்படி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எலியில் ஒரு பாட்டில் அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.